நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன கேமில் பார்க்க போகிறோன்னா பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். ஐசோ ஸ்பீடு ஆர்ஆர் கேமா நண்பர்களே. இது இந்த மண்டியார் இருக்கிறால டான்ஸ் ஆடுறால, இவன் வந்து ஒரு கிரிமினல் ஃபெலோ. இவன் வந்து நம்ம அடிக்க வருவான். இங்கே வந்து தப்பிக்கூடாதுரா, வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்ட்டு அடிக்க வருவான். இவனை வந்து நம்ம அடித்து இன்றைக்கி பரட்டி இந்த இடத்துலேருந்து இன்னும் பயமாகுது. நண்பர்களை எங்கே பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோலாம் பார்த்ததில்ல, இதெல்லாம் எந்த மாதிரி ஃபோட்டோன்னே தெரில. சரி, ஓகே. இங்கே வந்து 10 சாவி இருக்கும் நண்பர்களே. ஏதோ ஒரு சாவி இருக்கா. அப்படியே டே தம்பி, என்னடா டான்ஸ் இது? ஒரு டான்ஸ்னால் எவ்வளோ அழகா, ஒரு சிம்ரன் இல்லைனா வேறு எதுனா ஆக்டர் மாதிரி ஆடினா ஒரு டான்ஸுன்னா, நீ வந்து தத்தக்கா புதுக்கா நாட்டு டான்ஸுன்னு வையன், அப்புறம் உனக்கு ஃபேன்ஸ் வர மாட்டானுங்க, புரிதா? சரி, ஓகே நண்பர்களே. இது வந்து பொம்மை. நான் ரியாலிட்டியில் எனக்கு ஸ்பீடை ரொம்ப பிடிக்கும். ஏதோ ஒரு பொம்மை, அதனால் ஸ்பீடை இப்படி கரிச்சு கொட்டிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து சீரியஸாக எடுத்துகிட்டு வாட் இஸ் யுவர் நேம், உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், உனக்கு என்ன தான் உனக்கு பிரச்சனை, அதுக்கு என் நண்பன் ஸ்பீடை நீ கலாய்க்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்களேன். டே யாரா இவன்? நண்பர்களை ஜம்ஸ்கார் பண்ணுறானுங்களா, அந்த வராரு பார்த்தீங்களா ஸ்பீடே. ஓகே, அந்த மாதிரி கேட்டிங்கன்னு வைங்களேன். ஒன்று சொல்லிக்கிறேன், நான் வந்து ஸ்பீடை ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஸ்பீடோட ஒரு பிக் ஃபேன். ஓகேவா நண்பர்களே, பிக் ஃபேனு. எப்படா சுவிட்ச் எதனா போடணுமான்லாம் கேட்கக்கூடாது. ஓகே, இது டிவி பக்கத்தில் எதனா சாவி இருக்குதான்னு வேறு பார்க்கணும். டே ஸ்பீடு வராதரா ப்ளீஸ்ரா. சரி, ஓகே. நான் ரியாலிட்டியில் ஸ்பீடோட பிக் ஃபேனு. பட் ஸ்பீடை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த கேமில் நம்மளே அடிக்கிறாரு நண்பர்களே, அதனால் பிடிக்கல. சரி, ஓகே. நிஜத்துலலாம் நான் ரொம்ப பிடிக்கும் ஸ்பீட் இஸ் மை ரியாலிட்டி ஃபெலோ. ஸ்பீட் இஸ் த ஒன் ஆஃப் த மை ஃப்ரெண்டு. ஸ்பீட் இஸ் மை பக்கத்து வீட்டு நண்பன் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு ஆசை தான். பட் ஆனால் அவர் இருக்கிற இடத்த விட்டு 10 கிலோமீட்டர் இல்லை 10,000 கோடி கிலோமீட்டர் தள்ளி இருக்கோம் நம்மலாம். சரி, ஓகே. சரி, எங்கடா இருக்கா? வரான் ஸ்பீடா, இங்கே வாங்க. நீ ரொம்ப ஸ்பீடு தான் நண்பா. ஏன் நண்பர்களே அப்படி சொல்கிறேன்னா, அவன் வந்து எவ்வளோ வேகமாக ஓடுறான் பாருங்களேன். நம்மளை பார்க்க கூட இல்லை, சரியா நண்பர்களே? நம்மளை பார்க்கல அவன். அப்போ கூட அவர் வேகமாக ஓடுறாரு. வாட் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் த ஸ்பீடு, டெல் மீ. சரி, ஓகே. இங்கெல்லாம் ஒரு சாவி வைக்க மாட்டிங்களாடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க நண்பர்களே? அந்த லேம்போகினியில் தான் தப்பிக்க போகிறோம். ஓகே, ஒரு பாட்டை போட்டு போக வேண்டியது தான் லேம்போகினியில். இப்போ வந்து கடைசியாக போகும்போது அந்த பாட்டு பாடுறேன். சரி, ஓகே. டே சாவி எடுக்க விட மாட்டுறாரு நண்பர்களே. ஸ்பீடு ப்ரோ, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? ரொட்டேட் அடிக்கிறாரு நண்பர்களை. யூட்டன் வச்சு போயிட்டாரு. யூட்டன் ஸ்பீடு. சரி, ஓகே. எங்கடா போனார்? அது வராரு. வாங்க ப்ரோ, வெல்கம் டு மை பார்ட்டி ப்ரோ. நான் ப்ரோ ஒரே இடத்துல ரொட்டேட் அடிக்கிறீங்க? ஸ்பீடு ப்ரோ, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? நண்பர்களே, இவர் ஒரே இடத்துல ரொட்டேஷன் வச்சுன்னுக்கிறாரு. சரி, ஓகே. ப்ரோ வந்து பிடிங்க ப்ரோ. இவர் ஒரே இடத்துல ரொட்டேஷன் வச்சாருன்னா நம்ம மாட்டிப்போம் நண்பர்களே. அடுத்தது விட மாட்டார் அந்த சைடு நம்மளை. எவ்வளோ தைரியம்டா இருக்கும், நீ எப்படா அங்கே போகலாம் அப்படின்னு கேட்பாரு. எதுக்கு நம்மளுக்கு, நம்ம பாட்னி 6 வம்புக்கும் தும்புக்கும் போகாமல் 6 சாவி எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் கூட இல்லை, 4 தான். 4 எடுத்துட்டோன்னா தப்பிச்சிடலாம். சரி, ஓகே. இங்கே எதனா சாவி இருக்கா? எவ்வளோ பெரிய பிசி, அப்பாடா, எல்லாம் மை ஃபேவரட்டு ட்ரீமு. சரி, ஓகே. இங்கே எதனா சாவி இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். யாரா இவரு? ஐயோ நண்பர்களே, வயசான ஜெமினி கிட்ட கேட்டிருப்பாரு போல். ஜெமினி, கிவ் மீ த மெர்சி வயசானா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபோட்டோ கேட்டிருப்பாரு போல். அதனால மெர்சி எப்படி கலாச்சு. ப்ரோ நான் திராமல் சொல்லிட்டேன் ப்ரோ. நீங்கள் இங்கிலீஷ் ஃபெல்லோ ப்ரோ. நீங்கள் வந்து ஒன் ஆஃப் த கிரேட் டான்ஸ்லாம் ஆடாதீங்க தயவு செஞ்சு, நல்லா இல்லை. ஓகே, நாக்க பார்த்தீங்களா? ஓவா ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் ப்ரோ? ப்ளீஸ் ப்ரோ, விட்ரு ப்ரோ. சரி, ஓகே நண்பர்களே. அங்கே ஏதோ பக்கு போல், அங்கேயோ பூச்சி வச்சிட்டானுங்க, என்ன நிறுத்தி வச்சிட்டானுங்க. ஓகே, நம்ம வந்து இந்த சாவி எடுத்துப்போம். இது ஒரு ஃபேன் மேடு கேம் தான் நினைக்கிறேன் நண்பர்களே. ஏன்னா ஸ்பீடு அவ்வளோ பெரிய கம்பெனிலாம் ரெடி பண்ணாது. ஃபேன் மேடு கேமாக இருந்தாலும் இது ஒரு ஒரிஜினல் கேம் இருக்கணும்லடா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். ஸ்பீடு இந்த மாதிரி ரொனால்டோ ஃபேனுன்றதை நிரூபிக்கிறாரு. ப்ரோ ஸ்பீட், யூ ஆர் த ஒன் ஆஃப் த ரொனால்டோ ஃபேன் இன் த வேர்ல்டு. யூ ஆர் த பிக்கஸ்ட் ரொனால்டோ ஃபேனு. ஸோ ஓகே, இங்கே ஒரு சாவி இருக்குது. ஆல்ரெடி 2 சாவி எடுத்தாச்சு. இப்போது இங்கே ஒரு சாவி இருக்கா, இது எடுத்தாச்சு. இப்போ வந்து அடுத்து எங்கே போய் எடுக்கணும்? இங்கே ஜிம்மில் இங்கே ஒன்று இருக்கும். ஓகே, இதை நம்ம கலெக்ட் பண்ணிப்போம். கலெக்ட் பண்ணி ஏய் என்னடா
அது வாய். சரி ஓகே ஸ்பீடு ப்ரோ வராரு. ஸ்பீடு ப்ரோ அங்கேயே நின்ட்டார் போல். ஓகே நண்பர்களே, அவர் கிராணியோட சொந்தக்காரங்களாக இருப்பாங்க போல், கண்ணு தெரிய மாட்டுது. இந்த கேமில் சொன்ன நண்பர்களே, ரியாலிட்டியில் கிடையாது, கேமில் நான் இப்போ பேசுனது அனைத்தும் ப்ரோ சீரியஸாக நான் கேமில் தான் ப்ரோ சொன்னேன். இந்த ஆடு டான்ஸ் ஆடாதீங்க ப்ரோ, எனக்கு வெறி ஆகுது ப்ரோ. என்ன ப்ரோ ஒரு அளவு தான் ப்ரோ, சும்மாலாம் அடிக்கக்கூடாது ப்ரோ. அதோட டான்ஸ் ஆடி நண்பர்களே, புரியுதா நண்பர்களே? இப்போ வந்து அவர் நம்மளை எப்படி தெரியுமா சாவடிக்கிறாரு, அவர் டான்ஸை பார்க்க வச்சு சாவடிக்கிறாரு. நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, டே உன் டான்ஸை பார்த்தாலே கல் செத்துலாம் போல இருக்குடா, உன் டான்ஸை பார்த்தா தூக்கில் தொங்கிடலாம் போல இருக்குடா அப்படின்னு வாங்கல்ல. அந்த மாதிரி இவர் வந்து நான் தூக்கில் தொங்குவேன், கல் தத்துன்னு செத்துருவேன் அப்படின்னு நினச்சின்னு இருக்காரு போல் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, அதான் ப்ரோ உண்மை. இப்போ பார்த்தீங்கன்னு வைங்களேன், இப்போ போயிட்டு ரோப்பை தான் தேட வந்தேன். இந்த மாதிரி தூக்கில் ரோப்பு வேணும், அதுக்கு வந்து கயிறு தேட வந்தேன். நீங்கள் அதுக்குள்ளே புஷ்டிங்க, வேறு ஒன்றும் இல்லை நண்பர்கள். என்னென்னலாம் சொல்லி சமாளிக்க இந்த டோர்லேருந்து தான் வராரு ப்ரோ. ஓகே வாடி ராசாத்தி, வாடி நண்பர்களே. நம்ம இப்போ வெளில போயிட்டு அங்கே ஒரு சாவி இருக்கும், எடுத்துருவோம். ஓடு அவ்வளோதான். இங்கே ஓப்பன் அவ்வளோதான். எடு இதுதான் நண்பர்களே ரொம்ப டேஞ்சர். ஏன்னா இது 3 பக்கமும் சுற்றி இடம் இருக்கிறதுனால அந்த சாவி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த 2 டோர்லேயும். ஓகே ஸ்பீடு ப்ரோ, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? ஓகே ஸ்பீடு ப்ரோ நம்மளை மெர்சலாக்குறாரு. ஓகே இங்கே ஒரு சாவி இருக்கும், எத்தனை அடி தான் வாங்குறது? நானும் அழுவக்கூடாதுன்னு பார்த்தேன்னா அழுவ வைக்கிறீங்களா? எவ்வளோ தைரியம் வரும் உங்களுக்கு? ஓகே இங்கே ஒரு சாவி இருக்கும். ஓகே இங்கே ஒரு சாவி எடுத்தாச்சு, அவ்வளோதான். இங்கே வேறு எதுனா சாவி இருக்கா? எங்கே இருக்குன்னு தெரில நண்பர்களே. 5 சாவி எடுத்தாச்சு. ஓகே ஸ்பீடு ப்ரோ வேறு ஸ்பீடு வா ஸ்பீடு. ஓகே ஓடு இப்போது அப்படியே சதறி ஓடணும். அங்கே பாருங்கள், வயசான மெஸ்ஸி நண்பர்களே. நான் வந்து ஒரு மெஸ்ஸி ஃபேனு, ரொனால்டோவும் பிடிக்கும். நான் வந்து எவ்வளோ பெரிய தோனி ஃபேன் தெரியுமா? ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு நண்பர்களே, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. சரி ஓகே, நான் வந்து எவ்வளோ பெரிய தோனி ஃபேன் தெரியுமா? தோனியெல்லாம் ஃபுட்பால் ஆட விட்டுட்டு வைங்க, கதறுவீங்க அப்படியே, எல்லாம் கதறுவாங்கோ. சரி விடுங்க நண்பர்களே, அவள் தான் ஸ்டேடியமில் இறங்கினா ஸ்டேடியம் பிளாஸ்ட்டு தான். ஓகே அப்படியே பட்டாசு கிட்டாஸ்லாம் வெட்டிக்கும். அவ்வளோ பெரிய தோனி ஃபேன் நான். அவர் ஒரு கிக் விட்டாருன்னா கோலு தான். சரி ஓகே இங்கே போகிறான் பாருங்க. ஓகே இங்கே வந்து நம்ம எதனா எடுக்கணுமா? இல்லை இங்கே எதுவுமே இல்லை. பீரோவில் எதுனா சைடில். ஓ மை காட், இப்போ தான்டா எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. ஐயோ ஸ்பீடு வந்துட்டான், உயிரை சொன்னேன்டா, நீ ஏன்டா வர? ஓ நண்பன் பக்கத்து வீட்டுக்காரன்னொன்னே உயிர்னு நினச்சிக்கணும் போல. டே தம்பி கம்முனேறா தம்பி, அடிக்க போகிறேன்டா, கம்முனேறா. இங்கே இல்லை நண்பர்கள், எவ்வளோ ஸ்பீடாக ஆடுறேன்னு உங்களுக்கே தெரியுதா நண்பர்கள்? கையெல்லாம் இங்கே நடுங்கிட்டு இருக்கு. ஓகே இது உள்ள எதனா இருக்குமா? ஓ ஒளிஞ்சிக்கிற இடமா? ஓகே நண்பர்களே, ஸ்பீடு ப்ரோ ஐ வாண்ட் டு கிவ் யுவர் ரோப்பு ப்ரோ. நீ வந்து தொங்கிடே, நான் வந்து கார் எடுத்துகிட்டு போயிடுறேன். சரி ஓகே எங்கடா இருக்குது சாவி? ஐயோ சாவியை காணுமே. 8 எடுத்துட்டேன், இன்னும் 2 தான் நண்பர்களே. 2 எடுத்துட்டோன்னா இங்கேருந்து தப்பிச்சிடலாம். அந்த 2 தான் எங்கன்னு போச்சுன்னு தெரியல. ஸ்பீடே வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்டா? நான் வந்து அந்த சாவி எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுறேன், விட்ரு ப்ளீஸ். ஓகே நண்பர்களே, அவன் வந்து இறக்கம் உள்ள மனசு நண்பர்களே, இறக்கம் உள்ள மனசு காரண்டா அப்படின்ட்டு பாட்டு பண்ணிருப்பார். அவரை வந்து கம்பத்தில் கட்டி வச்சு அடிக்கணும். சரி ஓகே இப்போ வந்து எந்த சைடு போகணுன்னு தெரியலையா? ஏய் வழியே சொல்லுங்கள், இல்லை சாவியை கொடுங்கடா எங்கன்னா. டே உன்னை மூஞ்ச பார்க்க முடியல போடா அப்படி. நண்பர்களே ஸ்பீடு பாவம் நண்பர்களே, அவரை வச்சு எப்படி ட்ரோல் பண்ணி வைக்கிறானுங்க இந்த கேமை நம்ம சும்மா விடக்கூடாது. அந்த காரை எடுத்துகிட்டு போய் லாம்போகினியை விற்று டான்ஸை பார்த்தீங்களா கோவிந்தனுக்கு டான்ஸு. சரி ஓகே காரை எடுத்துன்னு போய் விற்று இந்த வீடை விற்றுற வேண்டியது தான். யார் வீட்டை யாரா விற்கிறது அப்படின்ட்டு ஸ்பீடு எதிருவான். டே தம்பி என்ன தைரியம் இருந்தால் உன் பக்கத்து வீட்டுக்காரனை அடிக்க வருவேன், என்ன தைரியம் இருந்தால் உன் நண்பனை அடிக்க வருவேன், என்ன தைரியம் இருந்தால் உன் உயிரை அடிக்க வருவேன் அப்படின்னு கேட்பேன். அவன் வந்து நம்மளை வந்து கழுத்தை பிடிச்சி வெள்ளப்படா அப்படின்ட்டு தொத்தி விடுவான். அதான் டே விட்டுடுறா உட்காந்துடுறேன் விட்டுடுறா. ஐயோ நண்பர்களே ரொம்ப கலாய்க்கிறோம் நண்பர்களே. சரி ஓகே ரீட்ரை பண்ணுவோம். அவ்வளோதான் வந்தாச்சு. ரீட்ரை பண்ணி
இப்போ வந்து நீங்கள் ஓப்பன் அவ்வளோதான், ஓப்பன் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இங்கே இந்த டோரை ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா அந்த ஸ்பீட் அப்பாடா ஜஸ்ட் மிஸ்ஸு, ஓப்பன் பண்ணி போயிடலாம் தான். அப்பாடா ஜஸ்ட் மிஸ் நண்பர்களே. பேர் தான் ஸ்பீடு, ஆனால் ரொம்ப ஸ்லோ. எனக்கு வந்து பேர் வச்சுக்கலாம் ஸ்பீடு PRF. எப்படி நண்பர்களே மாசாக இருக்கா? ஒரு ஃப்ரீ ஃபயர் ஐடி இருக்குது, TN ஸ்பீடு PRF. அந்த மாதிரி எனக்கு ரியாலிட்டிலேயே யூடியூப் சேனலில் TN ஸ்பீடு தான். யாராவன் நண்பர்களே ஜம்ப் ஸ்கேர் பண்ணுறானுங்களாம்மா. ஜம்ப் ஸ்கேரு ஜம்ப்ஸ் வாங்கி தரேன், அதை சாப்பிட்னு உட்காருங்கடாண்ணா. ஜம்ப் ஸ்கேர் பண்ணின்னுக்கிறீங்க. வாட் இஸ் யுவர் ஏஜ் சொல்லுங்கள். இது எவ்வளோ சின்ன வயசில் உங்களுக்கு யாரா இந்த முள்ளமன்றி வேலைலாம் சொல்லி கொடுத்தது? ஐயோயோ நண்பர்கள், டேய் நீ எங்கேருந்துடா வர? நீ யாரா? நீ ஃபஸ்ட்டு உன்னை யாரா கூப்பிட்டா? போடா டான்ஸ்லாம் ஆடாத, அச்சிரும் போடா. இருங்க ரீட்ரை பண்ணி வருவோம். நண்பர்களே ரொம்ப படுத்துறானுங்க, ரொம்ப. அண்ணன் வந்து உங்களை மன்னிச்சு விட்டுறேன்டா. இந்த ஒரு ட்ரையில் நம்ம தப்பிச்சே ஆகணும். ஓகே ஓப்பன் பண்ணுறா இது. அவ்வளோதான், இங்கே இருக்கோம் ஒரு சாவி எடே. அவ்வளோதான் எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த ரூமில் போய்ட்டு 2 சாவி இருக்கும். ஓ மறுபடியும் வந்துட்டான். தம்பி உனக்கு நான் சொன்னால் புரிய மாட்டுது. நான் வந்து ரொம்ப பெரிய பெரிய ரவுடி இருக்காங்களே, ரவுடி, அவங்களெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. புரிஞ்சுக்கோ. நான் வந்து டீசென்ட்டு. என்னை வந்து அடிக்கணும்னு நினச்சிங்கன்னு வைங்களேன், போயிட்டு அவங்கெல்லாம் 100க்கு ஃபோன் பண்ணுவேன்டா. சார் இந்த மாதிரி பிடிச்சி வைக்கிறான். ஐயோ நண்பர்களே, சார் பிடிச்சி வைக்கிறானுங்க சார், இவனுங்க என்னன்னு கேளுங்க சார் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணுவேன். அப்படியே இல்லைன்னா 108க்கு ஃபோன் பண்ணுவேன். ஏன்டா 108? இவன் அச்சு போட்டு வைப்பான், நம்ம சேஃப்டியாக இருக்கிறதுனால தான். வந்தோடனே திரும்ப நான் முதல் உதவியாச்சும் பண்ணுவாங்க. அப்புறமா நம்ம போயிட்டு சார்ன்னா ஓகே இங்கே சேர் தான் இருக்குது, சார் இல்லையே. இங்கே ஒரு சாவி இருக்குது. என்னடா இது கலரே தெரியாமல் வச்சுக்கிறீங்க? டேய் விடே, டான்ஸ் வேணாம். பொறுமையாக அளந்துடுவேன், டான்ஸ் வேணாம். பொறுமையை இழந்துட்டேன். அவனை நீ மாடினா கைமாதான்டா. நீ எவ்வளோ கஷ்டம் நண்பர்களே, ரொம்ப கஷ்டம். ஓகே நம்ம இதில் வேறு ஆர்ட் மோட்லாம் இருக்குது. நீங்கள் வந்து இந்த வீடியோவுக்கு ஒரு 10-15 லைக்கு குத்திங்கன்னு வைங்களேன், இந்த கேம் ஹார்ட் மோடில் பார்ட் 2 வீடியோ நாளைக்கே வரும். உங்களுக்கு வேணுன்னா ஒரு 10-15 லைக் கொடுங்க. ஹார்ட் மோட்னா இப்படி இருக்காது, ஸ்பீடுன்ற பேருக்கு அவன் ஒர்த்தாக விளாடுவான். அந்த மாதிரி ஸ்பீடா போயின்ட்டு டேய் அள்ளு விடாதீங்கடா ப்ளீஸ்ரா, கம்முன்னு இருங்கடா. அவன் ஸ்பீடு வந்து டான்ஸ் ஆடும்போது கூட பயப்பில்லை நண்பர்களே. இதை காட்டுறானுங்களா அடிக்கடி, அங்கே தான் கொஞ்சம் வயிறு கலக்குதே. ஓகே டே தம்பி கதுவே, அண்ணனை வந்து வெறுப்பேற்றி பார்க்காத. அடுத்தது உனக்கு நேரம் சரியில்லை, அதோ ஒரு 7 எடுத்துட்டு அப்புறம் உனக்கு 7:30 ஆகிடும் புரிதா? வீட்டையே அந்த தீ வச்சு கொளுத்திடுவேன். டேய் பிரில்லியன்ட் மைண்ட்ரா PRF உனக்கு. இந்த மாதிரி தாண்டா இருக்கணும். ஓகே நண்பர்களே, நம்ம வந்து ஸ்பீடு எங்கே இருக்கான்னு தெரியலையே. அங்கே போகிறோம். சரி ஓகே, ஸ்பீடு இங்கே எத்தாச்சா? இங்கே எடுத்துகிட்டு இருக்கோம் நண்பர்களே. இங்கே சாவி மறந்துட்டேன். இங்கே எடுத்தாச்சா? எடுங்க. எடுக்கல. அவ்வளோதான் அவ்வளோதான் நண்பர்களே. இங்கே ஒரு சாவி இருக்கும். ஓகே இங்கே 2 சாவி இருக்கும். போட்டே தப்பிச்சிட்டோம் நண்பர்களே, ஜெயிச்சிட்டோம். அவ்வளோதான்டா. இப்போ நம்ம அந்த நண்பர்களே எங்கே பார்த்தீங்களா, அப்படியே லேம்புகையில் கலகுதே, அப்படியே எங்கள் வீட்டாண்ட எத்துன்னு வாடா, அப்படியே சீனாக இருக்கும். சரி ஓகே நண்பர்களே, இதோட இந்த கேம் பிளே வீடியோ நம்ம முடிச்சிக்கலாம். இந்த கேம் பிளே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை யாரா புதுசாக பார்த்துக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அடுத்து மேலும் என்டர்டெயின் பண்ணுங்க, நான் கேரண்டி. அப்புறம் நம்மளால் ரெகுலராக வீடியோ போட முடியல, ஏன்னு தெரில நண்பர்களே. எனக்கே தெரியலடா அப்படின்னு கேட்கக்கூடாது. சரி ஓகே, என்னால் முடிஞ்ச எல்லாம் ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் போயிட்டு வரேன். பாய்.